தமிழக அரசியல்ல மிகப்பெரிய சதுரங்க வேட்டை நாடகமே நடந்துகிட்டு இருக்கு. கணக்கு போடுறோம்னா அதுல எப்பவுமே ரெண்டு வகை தான். ஒன்னு நாம போடுற கணக்கு, இன்னொன்னு ஆண்டவன் போடுற கணக்கு. ஆனா விஜயோடைய அரசியல் வாழ்க்கையில விஜய் போடுற கணக்கும் ஒர்க் அவுட் ஆகல, ஆண்டவன் போடுற கணக்கும் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப இங்க யார் போடுற கணக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஆளுநர் போடுற கணக்கு மட்டும்தான் விஜயோட தலையில எழுதி வச்சிருக்கு. ஒரே ஒரு கட்சியோட கூட கூட்டணி அமைக்காம தனிப்பட்ட முறையில 108 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த இடத்துல விஜய் அவர்கள் ஜெயிச்சிருந்தாலும், மக்களுடைய ரியல் ஹீரோவாக நின்று இருந்தாலும் 118 மேஜிக் நம்பரை தொட முடியலன்றதுக்காக ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? விஜயோட தரப்புல 108 இடம், காங்கிரஸ் டிவிகேல ஜாயின் பண்ணதுனால 5 இடம், ஆக மொத்தம் 113 இடத்தை டிவிகே கையில வச்சிருக்காங்க. டிவிகே ஆட்சி அமைக்க இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் தேவை. ஆனா கவர்னர் அர்லேக்கர் 4 செவத்துக்குள்ளார ஏசி காத்த அனுபவிச்சுக்கிட்டு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்றாரு. ஆட்சிகள் 164 பயன்படுத்தி எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? முதலமைச்சரோட பலத்தை நிரூபிக்க வேண்டியது ஆளுநர் மாளிகை கிடையாது, மக்களுடைய சட்டமன்றம் தான். விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் கையில இருக்கிறது 3 வழிகள் மட்டும்தான். அந்த 3 வழிகள்ல முதல் வழி என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்ட்ராவா 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவருக்கு தேவையானவர். அப்படி அவர் மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து அந்த 6 உறுப்பினர்களை வாங்கிட்டார்னா அவருக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது ஆட்சி அமைக்கிறதுக்கு. இரண்டாவது வழி அவங்க கிடைக்கலனா, இரண்டாவது வழி என்ன தெரியுமா? உச்சநீதிமன்றத்துல எஸ்ஆர் பொம்மை வழக்குக்காக ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். அதாவது ஆளுநர் என்பவர் ஜோசியர் கிடையாது, நடுவர் மட்டுமே. இந்த தீர்ப்பை முன்னாடி வச்சுக்கிட்டு மெஜாரிட்டியை நாங்க சட்டமன்றத்துல நிரூபிப்போம், எங்களுக்கு பதவியை கொடுங்கன்னு ஆளுநருடைய சட்டையை பிடிச்சு கேட்கிறது. மூணாவது வழி, அன்னைக்கு ஆந்திராவுல என் டி ராமாராவ் எந்த மேஜிக் செஞ்சாரோ அதே மேஜிக்கை விஜய் செஞ்சாகணும். தான் பக்கம் இருக்கிற எம்எல்ஏக்களை அழைச்சிட்டு போயிட்டு குடியரசுத் தலைவர் முன்னாடி நிறுத்தி இவங்க தான் மக்கள் பிரதிநிதிகள், எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை இருக்குன்னு டெல்லியை அதர வச்ச மாதிரி இந்த இடத்துல விஜய் அதர வச்சாதான் வழி பிறக்கும். இந்த 3 வழியில விஜய் எந்த வழியை கையில எடுக்க போறாருன்னு தெரியல. அடுத்த 5 ஆண்ட தமிழகத்துல தீர்மானிக்க போறது விஜயோட முடிவா இல்ல கவர்னரோட முடிவா? யாரோட முடிவு செல்லுபடி ஆகும்னு இந்த வீடியோவில் அலசி ஆராய்வோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இந்த 2 விஷயத்திலுமே அவருக்கு எளிமையால வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவர் போராடி தான் இது வரைக்கும் வென்றெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் இப்ப முதலமைச்சர் பதவியும் இக்கட்டான சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதையும் கடந்து அவர் வெற்றி பெறுவார் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல மதச்சார்பற்ற ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கிட்ட அவர் ஆதரவு தேடாம திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்க கிட்ட மட்டுமே தன்னுடைய ஆதரவை கோரி இருக்கிறாரு. இந்த 3 கட்சிகளும் பல வருஷமா திமுகவுல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க நடந்தது என்ன? 2 சீட்டு, 4 சீட்டு, 6 சீட்டுன்ற மாதிரி தான். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தே இவங்க கேட்கறது ஒரே விஷயம் மட்டும்தான், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை, அதே மாதிரி சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு. இந்த தேர்தலின் போது திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது இடதுசாரி கட்சிகளுக்கு இதெல்லாம் கிடைச்சதானா? கிடைக்கல. அவங்களுக்குன்னு சொற்பமான தொகுதிகளை ஒதுக்கி அந்த இடத்துல உதயசூரியன் சின்னத்தையே அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய தனித்துவத்தையே உடைச்சாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தனியா களம் இறங்கி இருக்கிறாரு. சமூக நீதின்றத வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லல, அவர் செயலால செஞ்சு காட்டி இருக்கிறாரு. இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுல 26 பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதை விட ஒரு படி மேல போயிட்டு 12 பெண் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்போ இவ்வளவு காலமா அந்த இடத்துல இருந்துகிட்டு இந்த இடதுசாரி கட்சிகள்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் எலெக்ஷன்லயே விஜய் அவர்கள் அதை செஞ்சு காட்டி இருக்கிறாரு. அதனாலதான் விசிகாவினுடைய தொண்டர்களும் சிபிஐ, சிபிஎம் இவங்களுடைய தொண்டர்களும் எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிச்சிருக்காங்க, நமக்கு தேவையானது இதை தானே நம்ம இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதை அசால்ட்டா விஜய் அவர்கள் அந்த இடத்துல செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் இடதுசாரிகளை சேர்ந்த எந்த ஒரு கட்சியுமே கூட்டணியா கிடையாது, விஜய் தனித்தே இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. ஆனா டிஎம்கேவில் விசிகே, சிபிஐ, சிபிஎம்னு சொல்லக்கூடிய நிறைய கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் இருந்தும் அவங்களால பெயரளவு மட்டும்தான் சமூக நீதியை காப்பாற்ற முடிஞ்சது. திமுக தரப்புலையும் சரி, திமுகவோட கூட்டணியில இருக்கிறவங்க தரப்புலையும் சரி, இப்ப வரைக்கும் தாவேகா கட்சியை பிஜேபியினுடைய பி டீம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் பிஜேபியினுடைய பி டீமா இருந்தா அதிமுக, பிஜேபி, அதுக்கப்புறம் பிஎம்கே இவங்களுடைய ஆதரவை கோரி இருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் விஜய் ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாரு. விசிகே, சிபிஐ, சிபிஎம் இவங்களுடைய ஆதரவு மட்டும் தான் இப்ப வரைக்கும் கோரிக்கிட்டு இருக்கிறாரு. நிஜமாவே பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு தானே ஆதரவு தரணும். ஒருவேளை நீங்க ஆதரவு தராம
இந்த இடத்துல ஆளுநருடைய பிரஷர் தாங்காம அதிமுக பக்கம் ஆதரவு கோரி ஆட்சி அமைக்க நேரிட்டால் அந்த இடத்துல பிஜேபி மறைமுகமா உள்ள வருதுன்னு தானே அர்த்தம். அப்போ பிஜேபியை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க விஜயோட ஜாயின் பண்றதுதான சரியான முறை. ஆளுநர் அர்லேக்கர் விஜய் கிட்ட என்ன சொல்றாரு, உங்ககிட்ட பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து வந்தா அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும், அவங்களுக்கு நாங்க பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயார்னு சொல்றாரு. இப்போ தாவேகாவினுடைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழகத்துல மதச்சார்பற்ற அரசு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறீங்கன்னா பிஜேபியினுடைய சப்போர்ட்டோட ஒரு அரசு அமைய போறத வேடிக்கை பார்க்க போறீங்களா, இல்ல விஜயோட கை கோர்த்து வலுவான மதச்சார்பற்ற அரசு உருவாக்க போறீங்களான்னு சொல்லிட்டு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஆங்கிள் கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மூணு கட்சிகளும் என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்போ விஜய்க்கு இரும்பு கவசமா இருக்கிறது இரண்டாவது வழியான எஸ்ஆர் பொம்மை வழக்கு தான். அரசியல் சதுரங்கத்துல ஆளுநர் ஒரு பக்கம் காய் நகர்த்தினா காங்கிரஸ் தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் கையில எடுத்திருக்கிற பிரம்மாஸ்திரம் தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கு. 1988 கர்நாடகாவில் ஜனதா தளம் கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. மொத்த இடம் கர்நாடகாவில் 224. ஆனா அந்த நேரத்துல மேஜிக் நம்பர்னு பார்த்தா கர்நாடகாவில் 113 மட்டும்தான். எஸ்ஆர் பொம்மை அவர்கள் 139 இடங்களை ஜெயிச்சு வச்சிருந்தாரு. அதாவது மெஜாரிட்டியை விட 26 இடங்கள் அதிகமாவே ஜெயிச்சு வச்சிருந்தாரு. கேஆர் மொஹலின்ற எம்எல்ஏ 19 எம்எல்ஏவோட சைனை வாங்கிக்கிட்டு எஸ்ஆர் பொம்மைக்கு நாங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த சைனை போட்டு ஆளுநர் கிட்ட கொடுத்துட்டாரு. அடுத்த நாளே 7 எம்எல்ஏ எங்க கிட்ட ஏமாத்தி சைனை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எஸ்ஆர் பொம்மைக்கு தான் ஆதரவா இருப்போம்னு அவங்க கிட்டே போயிட்டு நேர்ல சொல்லிட்டாரு. உடனே எஸ்ஆர் பொம்மை உங்களுக்கு டவுட் ஆயிருந்தா நீங்க சட்டசபையை கூட்டுங்க, நாங்க நிரூபிக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா ஆளுநர் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மத்திய அரசுக்கு பரிந்துரைச்சாரு. அந்த இடத்துல உடனே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடுச்சு. எஸ்ஆர் பொம்மை ஒன்னும் சும்மா இல்ல, உடனே கர்நாடக ஹைகோர்ட்டை அணுகுறாரு. ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆளுநரோட முடிவு தான் இறுதியானது, அதுல எங்களால தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, அதோட நிறுத்திக்கிட்டாருன்னா உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு. ஒரு அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையில டிசைட் பண்ணக்கூடாது, சட்டசபையை கூட்டி தான் அதுல நிரூபிக்கணும். அப்போ ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 356 அங்க செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களான்னா செல்லும். தவறான உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சா உங்களால கலைக்கவே முடியாது. அது மத்திய அரசே நினைச்சாலும் கலைக்க முடியாது. அப்படி உங்களுக்கு தவறான உள்நோக்கம் இருந்துச்சுன்னா நீதிமன்றமே தலையிட்டு பறிபோன ஆட்சியை மீண்டும் அமர வைக்கும். இப்ப டிவிகே வேண்ட வாங்க, இங்க ஹர்லேக்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா காங்கிரஸும் டிவிகேவும் சேர்ந்து பொம்மை வழக்க முன்னிறுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு 10ஆம் இருக்கிற 6 இடத்தை நாங்க சட்டமன்றத்துல நிரூபிப்போம்னு இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 இடங்களுக்கான பேச்சுவார்த்தையும் தோல்வியுற்று இன்னொரு பக்கம் எஸ்ஆர் பொம்மை வழக்கம் ஒர்க் ஆகலனா கடைசி வழியா என்டி ராமாராவ் எடுத்த முடிவு தான் கடைசி வியூகமாவே விஜய்க்கு அமையும். 1983 ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. 1984 ஆகஸ்ட் மாசம் இந்த ராமாராவ் என்டிஆருக்கு வந்துட்டு இதய அறுவை சிகிச்சை நோய்க்காக அமெரிக்காவுக்கு போறாரு. அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்ட கவர்னர் ராம்லால் இந்த இடத்துல பாஸ்கர ராவை தூண்டி விட்டு என்டிஆருக்கு மெஜாரிட்டி இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக டிராப் பண்ண வச்சு 50 எம்எல்ஏ மட்டும் வச்சிருக்கிற இந்த பாஸ்கர ராவை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த கவர்னர். அமெரிக்காவில இருந்து நாற்காலியில வந்த என்டிஆர் இந்த இடத்துக்கு வந்த உடனே 161 எம்எல்ஏ ஆதரவு என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் என்னையா புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போறாரு. 161 எம்எல்ஏக்களையும் ட்ரெயில ஏத்திக்கிட்டு போறாரு. அப்படி போனதுமே அந்த இடத்துல கோஷமிடுறாரு. என்ன கோஷம்னு சொல்லிட்டு அந்த 161 பேரும் என்டிஆர் தான் எங்களுடைய முதலமைச்சர்னு சொல்லிட்டு கோஷமிடுறாங்க. இந்த அழுத்தத்தை பார்த்த உடனே ராம்லால் ஆளுநர் பதவியிலிருந்து அங்கிருந்து தூக்கிட்டு பழைய ஆட்சியை மீண்டும் வரும்னு சொல்லிட்டு இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அன்னைக்கு ஆந்திரா சட்டசபையில தேவையான இடங்கள் 148 மட்டும்தான். ஆனா ராமாராவ் வச்சிருந்தது 161. இன்னைக்கு தாவேகா கட்சிக்கு 6 இடங்கள் மட்டும் தான் பற்றாக்குறையா இருக்குது. அந்த வகையில பார்க்கும் பொழுது எனக்கான பதவி பிரமாணத்தை பண்ணி வைங்க, சட்டசபையில நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்கக்கூடியது என்டி ராமாராவ் மாதிரி டெல்லிக்கு போயிட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இந்த வழியை கையில எடுத்தாலும் விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கும். ஆனா பெரும்பான்மையை சட்டசபையில நிரூபிச்சே ஆகணும். விஜய் ஆட்சி அமைக்கணும்னா, முதலமைச்சர் ஆகணும்னா மேல சொல்லக்கூடிய ஒரு 3 வழி மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரு வழி கிடைச்சா கூட ஈஸியா அவரால் அடைஞ்சிட முடியுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளர இருக்கும். அதே மாதிரி தாவேகா தொண்டர்கள் கிட்டையும் அதே எண்ணம் தான் இருக்கு. அரசியல் விமர்சகர்களும் அதை தான் சொல்றாங்க. சரி, ஒருவேளை இந்த 3 வழியுமே செட் ஆகலனா கடைசியா ஒரே வழி அதிமுக பிஎம்கே பக்கம் சாயலனா கூட இறுதியா என்கிட்ட இருக்கிற இடத்த வச்சுக்கிட்டு நான் மொத்த பேரையும் டிராப் பண்ண வைக்கிறேன், எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண வைக்கிறேன், நான் மறுபடியும் ரீஎலெக்ஷனை சந்திக்க தயாரா இருக்கிறேன்னு அவர் நினைச்சா அவரால் எத்தனை இடங்களை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோசியல் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.